இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் சேர்ந்தது. அப்போது 10 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கப்பட்ட நிலையில் 6 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக முன்வந்ததாக கூறப்பட்டது. அதன்படி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக உறுதி செய்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 2009 தேமுதிக தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 4 லோக்சபா தேர்தல்களை அக்கட்சி எதிர்கொண்டது. ஆனால் பார்லிமெண்டில் நுழைய முடியவில்லை. 2020, 2024 அதிமுக கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை. தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவுக்கு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாவிட்டாலும் முதல் முறையாக ராஜ்யசபாவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறுகிறது. அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்ல தொகுதி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி, எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? அதெல்லாம் சொல்றோம், நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டு சொல்றோம் கண்டிப்பாக. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 5ஆம் தேதி முடிகிறது. சட்டசபையில் தற்போதுள்ள பலத்தின்படி திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 எம்பிக்கள் கிடைப்பர்.